வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யூஜிடிஆர்பிக்கு வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம டெலகிராம் சேனலோட கேட்டிருந்தோம். அதில் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. பட் அதில் வந்து ஒரு டாபிக் எடுத்திருக்கோம், கேமேப். ஆல்ரெடி வந்து நம்ம கேமேப் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் வந்து இது வந்து சில இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸும் சேர்த்து எழுதியிருக்கிறேன். நோட்ஸ்லையும் சேர்த்து நீங்கள் இதை வந்து எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ வந்து கேமேப்னா என்ன, அதோட யூசஸ் என்ன, எக்ஸாமினேஷனில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரைட்டா? சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த கேமேப் அப்படிங்கிற டாபிக் எதுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் பூலியன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது வரும். ஃபர்ஸ்ட் பூலியன் ஃபங்க்ஷன், அதாவது ஏன் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரே ஒரு கேட் இருக்குது அப்படின்னா கேட்டோட பர்பஸ் என்ன, எத்தனை இன்புட் வேணால் நம்ம கொடுக்கலாம், ஆனால் ஒரே ஒரு அவுட்புட் தான் நமக்கு கிடைக்கும். தட் இஸ் லாஜிக் கேட்ஸ். இப்போ இந்த லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டு, ஆறு, நாட்டு, நேண்டு, நார், எக்ஸார் இந்த மாதிரி நம்ம போயிட்டே இருக்கும். இப்போ இந்த கேட்ஸ் வந்து நம்ம வேரியஸ் காம்பினேஷன்ஸ் தான். இப்போ அண்டு அதாவது சீக்வன்ஸ் நம்ம வரிசையாக எடுக்கிறோம் அப்படின்னா அதோட அவுட்புட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப லென்த்தாக வரும். அதாவது இப்போ ஒய்சி இன்புட் நம்ம வந்து ஏபிசிடி இந்த மாதிரி நம்ம காம்பினேஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த 4 இன்புட்ஸ் நம்ம வந்து கேட்ஸ் இன்புட்டை கொடுக்குறோம் அப்படின்னா அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்டி ஸ்டேஜில் இந்த கேட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் லென்த் ஆகும். இப்போ அதை என்ன பண்ணணும், நம்ம வந்து திரும்ப நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே வரும். ஸோ அப்போ இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதை வந்து ஓவர் கம் பண்ணணும். அதுக்காண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமேப் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். நமக்கு உங்களுக்கே தெரியும், நீங்கள் நம்ம எம்எஸ்சிலையும் சரி யூஜிலையும் சரி, அப்போ அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம கொடுத்துருவாங்க, பெரிய எக்ஸ்பிரஷன், பூலியன் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருவாங்க. அதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த சிம்பிளிஃபை பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூலியன் ஃபார்முலா, அல்ஜிபிரிக் ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். 1 + AC = 1 அப்படின்னு நம்ம போடுவோம். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணுறதை தவிர்த்துட்டு டைரக்டா அந்த கேமேப் மூலம் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி அந்த எக்ஸ்பிரஷன் வந்து கேமேப்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிட்டு அதை சிம்பிளிஃபை பண்றதா வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமேப்போட மகிமை. அப்ப சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் பூலியன் ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் a கேமேப். அப்ப இது மட்டும் தான் இருக்கு அப்படின்னா வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது. இதுல ஒன் ஆஃப் தி மெத்தட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமேப். அப்ப அந்த கேமேப்னா வந்து பாத்தீங்கன்னா இது யார் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ப்ரொபோஸ் பண்றா அப்படின்னா பை வெயிட்ஸ் அப்படிங்கிறவரு. இது யார் மாடிஃபை பண்றாங்க அப்படின்னா கார்னாக் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட். ஸோ தட் இஸ் கால்ட் இந்த கேமேப் அப்படிங்கிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்ஸ் டயக்ராம் அல்லது கேமேப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இப்போ இந்த கேமேப் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தாச்சு. எப்படி வந்து இந்த கேமேப்ல வந்து எப்படி இந்த கேமேப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அதை எப்படி இந்த உலக இருக்கக்கூடிய இதெல்லாமே ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா இதே சொல்லிக்கணும் பாருங்க, இந்த பிக்சோரியல் ஃபார்ம் அப்படின்றது பிக்சோரியல் ஃபார்ம் ஆஃப் தி ட்ரூத் டேபிள் தான் இந்த கேமேப். அல்லது வென் டயக்ராம் மாதிரி முன்னாடி இருக்கும். இதை மாடிஃபை பண்ணிருக்காரு, இது கார்னாக் அப்படிங்கிற மாடிஃபை பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருக்காரு. இப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், கேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எத்தனை இன்புட்ஸ் வேணா இருக்கலாம், ஆனால் அவுட்புட் வந்து ஒரே ஒரு அவுட்புட் தான் இருக்கும். தட் இஸ் லாஜிக். அதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து அந்த இன்புட் காம்பினேஷன்ஸ் வேற வரும் நம்ம கிட்ட. இப்போ வந்து ஒரே ஒரு வேரியபிள்ஸ் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம ஒரே ஒரு காயின் நம்ம டாஸ் பண்றோம் அப்படின்னா இது ஹெட் ஆர் டெயில். அப்போ ரெண்டு பாசிபிலிட்டிஸா இருக்குது. இதே மாதிரி 2 காயின் டாஸ் பண்ணோம்னா அந்த ஹெட் இந்த மாதிரி மாறும். அப்போ இந்த காம்பினேஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். எதை பொறுத்துனா how many inputs are there in the logic gates. இப்போ வந்து ஒரே ஒரு பெரும்பாலும் போது லாஜிக் கேட்ஸ்ல வந்து ஒரு இன்புட் ஒரு அவுட்புட் வந்து நம்ம நாட் கேட்டை தவிர்த்து எல்லாத்துக்குமே வந்து வராது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 எடுத்துக்கலாம். இப்போ இன்புட் வேரியபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா A, B அப்படின்னு 2 இன்புட் வேரியபிள்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து எத்தனை காம்பினேஷன்ஸ் நமக்கு வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா 2n அப்படின்னு நமக்கு வரும். அப்போ இப்போ 2 இன்புட் வேரியபிள்ஸ் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா 2^2 அப்படின்னு நம்ம போடணும். அப்ப 2^2 வந்து நமக்கு என்ன ஒரு 4 காம்பினேஷன்ஸ்ல வரும்னு அர்த்தம். அப்ப நெக்ஸ்ட் இப்போ 3 வேரியபிள்ஸ் A, B, C அப்படின்னு சொன்னாங்க. அப்ப 2^3 = 8 அப்படின்னு வரும். இதே மாதிரி 4 போட்டோம்னா 16, 5 போட்டோம்னா 32 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்ப இந்த மாதிரி 4, 8, 16, 32 இந்த போய்கிட்டே இருக்கு பாத்தீங்களா. இந்த மாதிரி இந்த காம்பினேஷன்ஸ்க்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா மின் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மின் டேர்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஃபார்மட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா அண்டர்டு ஃபார்மட்ல இருக்கும். அண்டர்டு அப்படின்னா அண்டு கேட் ஃபார்மேட்ல அண்டர்டு ஃபார்மேட் அப்படிங்கிறதுல இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்சோரியல் ஃபார்ம் ஆஃப் தி ட்ரூத் டேபிள் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதுதான் கார்னாக் மேப். இந்த கார்னாக் மேப்ல இந்த ஒவ்வொரு பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இந்த மாதிரி 8 பாக்ஸ் இருக்கு. ஏன் 8 பாக்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம்? 1, 2, 3. அப்போ 3 இன்புட் வேரியபிள்ஸ் நமக்கு இருக்கிறதுனால வந்து நமக்கு வந்து 8 செல்ஸ் போடும். அப்போ அந்த பாக்ஸுக்கு பேர் என்னது? செல் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு செல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மின் டேர்ம்ஸை நம்ம குறிக்கும். சரி, அப்ப இது நமக்கு இப்போ நீங்க வந்து 2 கொடுத்தீங்க. அப்ப 1க்கு என்ன வரும் கேட்டீங்கன்னா ஒரே ஒருக்கு அப்படின்னா 2^1 என்ன வரும்? 2 தான் வரும். ரைட்டா? அப்ப அந்த காம்பினேஷன் என்னது? எதர் ஹெட் ஆர் டெயில். அப்ப 0 அல்லது 1 அப்படின்னு நமக்கு வரும். அப்ப இந்த மாதிரி எத்தனை செல் வந்து நம்ம எந்த இன்புட் வேரியபிள், எத்தனை இன்புட் வேரியபிளுக்கு எத்தனை செல்ஸ் போடணும் அப்படிங்கிற ஃபார்முலா இதுதான் 2n. அப்ப நமக்கு வந்து என்னோட வேல்யூஸ் மாற வந்து பாத்தீங்கன்னா அந்த காம்பினேஷன்ஸ் மாறும். அந்த காம்பினேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா
மின் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த மின் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒவ்வொரு லெட்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, தட் இஸ் லிட்ரல்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரி, ஒவ்வொரு இந்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் பார்த்தீங்கன்னா ஏ ஒரு லிட்டர் லிட்ரல், பி ஒரு லிட்ரல்ஸ், சரி பி லிட்ரல், அப்புறம் அப்படின்னு மாறிக்கிட்டே இருக்கும். இதான் வந்து லிட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த காம்பினேஷன்ஸை எப்படி நம்ம இதில் வந்து ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரைட்டா? சரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்புட் நான் எடுத்துக்கிறேன். இப்போ 2 இன்புட் அண்ட் கேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட காம்பினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 0 0 1 1 0 and 1 1. இந்த மாதிரி மாறிக்கிட்டே வரும். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்னாக் மேப்பை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ப்ராடக்ட், இன்னொன்று வந்து ப்ராடக்ட் ஆஃப் சம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பெரும்பாலும் எக்ஸாமினேஷனில் கேட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் ப்ராடக்ட் தான் கேட்டுக்கிறாங்க. கம்பேரிட்டிவ்லி POS ப்ராடக்ட் ஆஃப் சம்மை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் SOP மெத்தட் அப்படிமா. அப்போ SOP மெத்தடுக்கான மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அப்போ அந்த ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது 100 ஃபார்மேட் இருக்கக்கூடிய அவுட்புட் அந்த மின்டர்ம்ஸை இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வந்து அடிஷன் பண்ணிக்கிட்டே ஒரு அடிஷனானது ஆர்டர் ஃபார்மேட். ரைட்டா? சரி, அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி அப்படிங்கிறது 2 இன்புட்ஸ் இருக்குது. இதை எப்படி இதில் எழுதலாம் அப்படின்னா 100 ஃபார்மேட்டில் நம்ம எழுதிட்டு நம்ம ஆர்டர் ஃபார்மேட்டுக்கு நம்ம மாற்றணும். அப்போ இது வரும் ஏ பார், இது ஏ பார். அப்போ 0 இருக்கிறது பூராமே ஏ பார், 1 இருக்கிறது பூராமே ஏ அல்லது பி. சரியா? அது அந்த நம்பர்ஸ் புரியும். அப்போ இது பி, இதுவும் பி. அப்போ இது பி பார், இது வந்து பி, சாரி இது பி பார், அப்புறம் வந்து இது ஏ, இது வந்து ஏ. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி காம்பினேஷன்ஸை ஃபர்ஸ்ட் 100 ஃபார்மேட்ல எழுதணுமா. அப்போ 100 என்ன வரும், ஏ பார் பி பார், அப்புறம் ஏ பார் பி, அப்புறம் வந்து ஏ பி பார், அப்புறம் வந்து ஏபி. அப்போ இந்த மாதிரி நம்ம 4 காம்பினேஷன்ஸ் எழுதியிருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு ஃபார்முலா படி 2 வேரியபிள்ஸ்க்கு 4 காம்பினேஷன்ஸ் கிடைக்கும். அதாவது 4 மின் டேர்ம்ஸ் கிடைக்கும். அந்த 4 மின் டேர்ம்ஸ் தான் இது. இந்த 4 மின் டேர்ம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசம் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கும். இதை போய் இது பக்கத்தில் நம்ம எழுதக்கூடாது, மாற்றி மாற்றி இருக்கும். சரியா? அப்போ இந்த மாதிரி 4 காம்பினேஷன்ஸ் வந்து எதுக்கு கிடைச்சிருக்கு, 2 இன்புட் வேரியபிள்ஸ் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி 3 வேரியபிள்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 8 கிடைக்கும். இதே மாதிரி 4 போட்டோம்னா 16 கிடைக்கும். சரி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மின் டேர்ம்ஸ் அப்படின்னு நம்ம கிடைக்கும். இப்போ இந்த மின் டேர்ம்ஸ் என்ன பண்ணணும், தூக்கி இதில் போய் நம்ம வந்து உள்ளே போய் சொல்லுவோம். இப்போ நான் இதை வந்து 3 வேரியபிள்ஸ்க்கு வந்து நான் வந்து இந்த பாக்ஸ் போட்டிருக்கேன். அதாவது இந்த 3 வேரியபிள்ஸ்க்கு இந்த கார்னாக் மேப் போட்டிருக்கேன். நம்ம எக்ஸாமை பொறுத்த மட்டும் வந்து 3 வேரியபிள் அல்லது 4 வேரியபிள் தான் கேட்பாங்க. 2, 1 and 5 கேட்கறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ அதனால் வந்து இதவே நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். அப்போ 3 வேரியபிள்ஸ் கார்னாக் மேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், 8 மின் டேர்ம்ஸ் நம்ம ஃபில் பண்ணணும். சரியா? அப்போ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, the midterms are arranged in the similar to the gray code. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து இப்போ வந்து நான் 2 வேரியபிள்ஸ் நான் எழுதிட்டேன். எப்படி எழுதிருக்கேன் பாருங்க, 0 0 0 1 1 0 1 1 எழுதிருக்கேன். ஆனால் இதே மாதிரி 3 வேரியபிள்ஸ்க்கு எப்படி எழுதுன்னு பார்த்தீங்கன்னா A B C அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் 3 இன்புட்ஸ். அப்போ எப்படி எழுதலாம், 0 0 0 இப்போ 1 எழுதணும். அப்போ 0 0 1. அப்போ இந்த மாதிரி வரிசை எழுதணும். எப்படி அப் டு 1 1 1 வரைக்கும் வரும். ஏன்னா 8 காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறனால வந்து 8 இது வரைக்கும் வரும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், கிரே கோடு ஃபார்மேட்டில் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த கிரே கோடுனா என்ன அப்படிங்கிறது வந்து செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ போடுவேன். ஏன்னா கிரே கோடு உள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும், அது வேற விஷயம். ஏன்னா பக்கத்தில் இருக்கிற பைனரியில் எழுதணும், அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணணும், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஜஸ்ட் இது கிரே கோட் ஃபார்மேட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை உண்மையில நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த மின் டேர்ம்ஸ் இந்த மின் டேர்ம்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுற பார்த்தீங்கன்னா இந்த மின் டேர்ம்ஸ் அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா கிரே கோட் ஃபார்மேட்ல இருக்கும். இது ஒரு உண்மை. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, any 2 adjacent squares in the map differ by the only one variable. இந்த இருக்குங்களா, இது 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 என்னது, மூணுமே வேரியபிள் தான். அப்ப பக்கத்துல இந்த வரை எழுதுறோம் அப்படின்னா அது வந்து ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் தான் இருக்கணும், சேஞ்சஸ் ஆகும். மற்ற 2 வேரியபிள் இருக்கணும், சிமிலரா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சரி, இந்த 2 ப்ராப்பர்ட்டிஸை வச்சுட்டு நம்ம ஃபில் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸை எப்படி நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 0, அதாவது m0 அப்படின்னு சொல்றோம். ஏன் ஸ்மால் m போடுறோம் அப்படின்னா தட் இஸ் a min term அர்த்தம். அப்போ அந்த 0 அப்படிங்கிறது வந்து சிம்பாலிக்கலா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த டெசிமல் நம்பரை குறிக்கிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மூணுமே 0 0 என்ன வரும், டெசிமல் போடும்போது 0 வரும். இப்போ இதே மாதிரி m1 போடுது அப்படின்னா இது வந்து 1 நம்பரை குறிக்குன்னு அர்த்தம். சரியா? ஏன்னா இதை வந்து இந்த பாக்ஸில் வந்து இந்த மாதிரி தான் எழுதணும். எப்படின்னு பாருங்க, a பார் a எழுதிருக்கேன், b பார் c பார், b பார் c, BC and BC பார். நீங்க கேட்கலாம், இதை தூக்கி இங்க போட்டுட்டு இது எங்கிட்டு போடலாமே அப்படின்னு. அப்படிதான் போடக்கூடாது. அதுதான் நமக்கு என்ன சொல்லுது, இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சொல்லுது. அதுபடி தான் நம்ம எழுதுறோம். அப்ப என்ன வரும், A பார் அப்படிங்கிறது 0, Bங்கிறது 1, Cங்கிறது 1. அப்ப நம்ம டெசிமல்ல போட்டா என்ன வரும், இது 1 2, அப்ப 1 + 2 3. அப்ப என்ன வரும், M3
M2 அப்புறம் இங்க வந்து M4 M5 M7 M8 சாரி M6 இப்படி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம வந்து 1 2 3 4 5 சாரி 0 1 2 3 4 இந்த மாதிரி எழுதக்கூடாது. இந்த மாதிரி எழுதணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்கார்டிங் டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி கே மேப் என்ன சொல்லுது, எனி டூ அட்ஜசன்ட் ஸ்கொயர்ஸ் இன் தி மேப் டிஃபர் பை ஒன்லி ஒன் வேரியபிள் மட்டும்தான் நமக்கு வந்து சேஞ்சஸ் ஆகும். இப்போ நான் எழுதுறேன், உங்களுக்கு பார்த்தாலே புரியும். இப்போ பார்த்தாலே தெரியுது. இப்போ எப்படி எழுதிக்கலாம், ஏ பார் பி பார் சி பார். நெக்ஸ்ட் பாருங்க ஏ பார் பி பார் சி. நெக்ஸ்ட் வந்து ஏ பார் பி சி. நெக்ஸ்ட் வந்து ஏ பார் பி சி பார். நெக்ஸ்ட் வந்து ஏ பி பார் சி பார். நெக்ஸ்ட் ஏ பி பார் சி, ஏ பி சி, ஏ பி சி பார். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நினைச்ச அதாவது இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் படி நம்ம எழுதியிருக்கோம். சரியா, ப்ராப்பர்ட்டிஸ் படி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி எழுதியிருக்கோம். அப்ப இந்த செகண்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க, எனி டூ அட்ஜசன்ட் ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி மேப் டிஃபர் பை ஒன்லி ஒன் வேரியபிள் தான். அப்ப பாருங்க இப்போ இதுல பாருங்க ஏ பார் பி பார் சி பார். இப்போ அட்ஜசன்ட் பாருங்க என்னது, பி பார் சி பார் ரெண்டுலயுமே காமனா இருக்குது. இது மட்டும் தான் வேரி ஆகுது, ஏ பார் ஏ மட்டுமே வேரி ஆகுது. அப்ப இது கரெக்ட். அதே மாதிரி இதுக்கு அட்ஜசன்ட்டா பாருங்க ஏ பார் பி பார் கரெக்டா இருக்குது, சி பார் சி. அப்ப இதுல ஏதோ ஒரு வேரியபிள் மட்டும் தான் வேரி ஆகுது. அப்ப அக்கார்டிங் டு ப்ராப்பர்ட்டி படி வந்து பாத்தீங்கன்னா அட்ஜசன்ட் ஸ்கொயர் அது அட்ஜசன்ட் செல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் தான் மாறணும், மற்ற ரெண்டு வேரியபிள் ரிமைனிங் அப்படியே தான். இது 3 வேரியபிள் கார்னாக் மேப் அப்படிங்கறத நம்ம சொல்லிருக்கோம். இது 4 வேரியபிள் கார்னாக் மேப்ல அதே மாதிரி தான் இருக்கும். சரியா, 4 வேரியபிள் 5 வேரியபிள் எல்லாத்தையுமே ஒவ்வொரு அந்த லிட்டரல்ஸ் மட்டும் மாறணும், மற்றது மாறக்கூடாது. இப்ப இது ஏன் அப்படி போட்டாங்கிறத பாருங்க. இப்போ 0 1 இங்க வந்து 3 போட்டிருக்கோம், 3 சரியா. ஆனா 2க்கு பதிலா 3 போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஏ பார் பி சி இங்க இருக்குது ஏ பார் பி ரெண்டுமே சேமா இருக்கா. அப்ப எது மட்டும் தான் வேரி ஆகுது, சியும் சி பார் மட்டும் தான் வேரி ஆகுது. ரைட்டா. ஆனா நீங்க நினைச்ச மாதிரி இந்த ரெண்டு தூக்கி இங்க போட்டுட்டு 3 இங்க போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க ஏ பார் சி பார் என்னது வித்தியாசமா இருப்பாங்க. பி பார் இது பி பார், அதே மாதிரி பி பார் இங்க பி வந்துடும். அப்ப ரெண்டு டேர்ம் வந்து நமக்கு என்ன ஆகுது, சேஞ்சஸ் ஆகுது. ரெண்டு வேரியபிள்ஸ் வந்து நமக்கு சேஞ்சஸ் ஆகுது. அப்படி இருக்கக்கூடாது, ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் நமக்கு சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 0 1 3 2 4 5 7 6 அப்படின்னு நம்ம போடுறோம். இதே மாதிரி இந்த பக்கத்துக்கும் வரும். இதை தூக்கி இங்க 6 தூக்கி இங்க 5 பக்கத்துல போட்டீங்க அப்படின்னா இதுக்கும் ரெண்டு வேரியபிள் சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆர்டர்ல போட்டிருக்கோம். அதனால இப்போ இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோடு போட்டுக்கலாம். அப்படின்னா என்ன மீனிங், இந்த கோடு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியபிள் தான் சேஞ்சஸ் ஆகும். அதே மாதிரி இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியபிள்ஸ் தான் சேஞ்சஸ் ஆகுதுங்கிறது அர்த்தம். அதனால தான் இந்த கோடு வந்து நான் அப்படி போட்டிருக்கேன். இது என்ன பண்ண அப்படியே மடிச்சிடலாம். சரியா, இதுக்கான மீனிங் அதான். ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணணும்னா ப்ராப்பர்ட்டிஸ் படி வந்து நம்ம வந்து 3 வேரியபிள்ஸ் கார்னாக் மேப்புக்கு வந்து இந்த மின் டேர்ம்ஸ் வந்து உள்ளக்க நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எக்ஸாம்பிள் போய் இது உள்ளக்க போய் எழுத வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் இந்த நம்பரை மட்டும் நீங்கள் போட்டால் போதும். ஏன்னா இந்த நம்பர் நீங்கள் கண்டிப்பாக போடணும். இந்த நம்பர் போட்டால் தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் படி தான் கொஸ்டினே கேட்பாங்க. எக்ஸாமில் நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் போடுவோம், அதில் வந்து எக்ஸாமில் வந்து அந்த நம்பரு அந்த மாதிரி தான் போடுவாங்க. நீங்கள் வந்து இங்கே 0 1 2 3 இப்படி மாற்றி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து தப்பாக வந்து அதனால இந்த மாதிரி ஆர்டரில் எழுதணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் டு ரைட் தி மின் டேர்ம்ஸ் இன் தி செல் ஆஃப் தி கார்னாக் மேப். ரைட்டா, சரி. இது வந்து 3 வேரியபிள்ஸ் நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்களேன். இது வந்து எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். அதான் பாருங்க, the number of adjacent squares that may be combined must be always represents a number of power of 2. that is நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன 2 power n. அப்ப இதை வந்து குரூப் பண்ணணும். இதை வந்து சிம்பிளிஃபை பண்றதுக்கு குரூப்பிங் அப்படிங்கிறதா இருக்குது. அதான் வந்து பாத்தீங்கன்னா 2 power அதாவது நம்பர் பவர் ஆஃப் 2. அப்ப 2 power 0 2 power 1 2 power 2 இந்த மாதிரி வந்து நம்ம குரூப் பண்ண முடியும். அப்ப 2 power 0 அப்படிங்கிறது 1 வரும். 1 மட்டும் தனியா நம்ம இல்லாத பட்சத்துக்கு அப்படியே எழுதிக்கலாம். இப்ப 2 power 2 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பேர். சரியா, பேர் நம்ம சொன்ன கல்யாணத்துல பண்ண முடியுங்களா பேர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 power 3 அப்படி 2 power 2 அப்படிங்கிறது வந்து ஸ்கொயர். அது வந்து 4 அது வந்து பாத்தீங்கன்னா குவாட். அப்போ இது 8 இருந்துச்சுன்னா ஆக்டட். சரி, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்கொயர் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு மிட் டேர்ம்ஸ் நமக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து 3 வேரியபிள்ஸ் கார்னாக் மேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மிட் டேர்ம் இருக்குன்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் 2 அட்ஜசன்ட் ஸ்கொயர்ஸ் வந்து பத்தி பண்ணோம் அப்படின்னா 2 லிட்டரல்ஸ் இருக்கும். சரி, இது வந்து ஏன் மிட் டேர்ம்ஸ் போது இங்க லிட்டரல்ஸ் அப்படின்னா வந்து ஒரே ஒரு மிட் டேர்ம்ஸ்னா அந்த என்டையர் டேர்ம் அப்படியே இருக்கும், மாறாது. ஆனா இந்த செகண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 இது பண்ணிட்டோம்னா ஒரு லிட்டர் என்ன இருக்கும், குறைஞ்சிடும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 லிட்டரல்ஸ் சொல்லியிருக்கேன். இப்போ 4 அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 1 லிட்டர் தான் மிச்சம் போகும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 இருந்துச்சுன்னா ஈக்குவல் எல்லாமே காமனாக இருந்துச்சு அப்படின்னா 1 அப்படின்னு தான் அர்த்தம். சரியா? இதை நம்ம போட்டோம்னா உங்களுக்கு புரிஞ்சும். இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ரைட்டா? இப்போ ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் புரிஞ்சுக்கணும். கே மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம இதை ஃபுல் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுலேருந்து டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து திரும்ப நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அது வந்து கே மேப்போட ஏமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எல்லாத்தையும் உள்ள ஃபில் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணுவாங்க. அப்படி சிம்பிளிஃபை பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்க அப்படின்னா கே மேப் வந்து அது இன்வேலிட் ஆகிடும். நம்ம எக்ஸாமில் எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணலாம், நீங்கள் குறுக்கு வழியாக போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ப்ராப்பர் வே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சிம்பிளிஃபை பண்ணக்கூடாது. சரி, ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தலாம். ஃப்ரெண்ட்ஸ், சம் ஆஃப் ப்ராடக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மிட் டேர்ம்ஸ் வந்து எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா நம்பர் 1 ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதே ப்ராடக்ட் ஆஃப் சம் பிஒய்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டைம் அப்படிங்கிறோம். அந்த மேக்ஸ் டைம் வந்து 0 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். சரியா? ரைட். அப்போ பாருங்க, அப்போ மிட் டேர்ம்ஸ் வந்து இப்போ நம்ம ப்ராப்ளம் எடுத்துருக்கேன், கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் ஏ பி சி ஈக்குவல் டு சமேஷன். இது மீன்ஸ் தட் இஸ் சம் ஆஃப் ப்ராடக்ட். ரைட்டா? 0 2 3 5 7. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது வந்து இந்த நம்பர் என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம மாற்றி எழுதக்கூடாது. அப்போ இந்த ஆர்டர் நம்ம இந்த ஆர்டர் நம்ம எழுதணும். இதை தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ரைட்டா? அப்போ என்ன கொடுத்துருங்க, அப்போ 0, அப்போ M0, அப்போ இங்கே வந்து 1 நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். நெக்ஸ்ட் 2 எங்க இருக்குது, இந்த இருக்குது 2. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, இந்த இருக்குது. நெக்ஸ்ட் எங்க இருக்குது 5 இந்த இருக்குது. அப்புறம் 7 இந்த இருக்குது. ரைட்டா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ சம் ஆஃப் ப்ராடக்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா கே மேப்பில் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாமே மின் டேர்ம்ஸை மீன் பண்ணுது. இந்த மின் டேர்ம்ஸில் 1 அப்படிங்கிறத நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். ரைட்டா? இப்போ வந்து குரூப் பண்ணணும். இப்போ இந்த குரூப்பிங் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ணணும்னா சிம்பிளிஃபை பண்ணணும். அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். குரூப்பிங் வந்து ஒவ்வொரு 3 வேரியபிளுக்கு வேறு மாதிரி வரும், 2 வேரியபிள்ஸ்க்கு வேறு மாதிரி வரும், 4 வேரியபிளுக்கு வேறு மாதிரி வரும். அது குறையிற டேர்ம்ஸ். சரியா? ரைட். இப்போ பாருங்க, அப்படின்னா 2 டேர்ம் வந்து நம்ம குரூப் பண்ணோம் அப்படின்னா பேரு, 4 டேர்ம் பண்ணோம் அப்படின்னா குவாடு, 8 பண்ணோம்னா ஆக்டட். பெரும்பாலும் அது மேலே வராது, அதை பார்த்துக்கலாம். அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுமே பக்கத்தில் இருக்கும். அட்ஜஸ்ட் அப்படி கிராஸ் அடிக்கக்கூடாது. ரைட்டா? அப்போ இங்கே பாருங்க, இது ரெண்டையுமே ஒன்று பண்ணலாம். ரைட்டா? நெக்ஸ்ட் பாருங்க, இது ரெண்டையுமே ஒன்று பண்ணலாம். நீங்கள் கேட்கலாம், அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம பண்ணலாம். நீங்க கேட்கலாம், இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் என்னது நினைச்சுக்க, இதை மடிச்சிடலாம்ல, மடிச்சு பக்கத்தில் வந்துடும். அப்படின்னா இதுக்கும் ஒரே ஒரு வேரியபிள் நம்ம சேஞ்சஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு ஏ பார் இருக்கும், இங்கே ஏ பார் இருக்கும், சி பார் இருக்கும், சி பார் இருக்கும். அப்போ பியும் பி பார் தான் வேரியபிள். அப்போ ஒரே ஒரு வேரியபிள் தான் வேரி ஆகுது. ஸோ அதனால இதையும் நம்ம வந்து பண்ணலாம். இப்போ இது துண்டா இருந்துச்சுன்னா இது வந்து நமக்கு வந்து அகைன் சிம்பிளிஃபை பண்ற மாதிரி இருக்கும். அப்படி வரக்கூடாது. சரியா? எங்கனவே ஒன்று வேற வழியே இல்லை அப்படின்னா மட்டும் தான் விடணும், மற்றபடி விடக்கூடாது. இப்போ இந்த உங்களுக்குள்ள ஒன்று இருந்தாலும் என்ன பண்ணலாம், குரூப் பண்ணிடலாம். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், அப்போ அவுட்புட் எஃப் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதிக்கலாம், இதை எழுதிக்கோங்களேன். அப்போ இந்த 2 பேர் பண்ணிக்கோம்னா, இந்த மாதிரி பேர் பண்ணுறோம்னா என்ன மீனிங் அப்படின்னா இந்த 2 டேர்ம்ல இருக்கக்கூடிய காமன் டேர்ம் மட்டும் என்ன பண்ணணும், எடுத்து எழுதணும். அப்போ என்ன இருக்குது, ஏ இருக்குது. அப்போ ஏ ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. நெக்ஸ்ட் பி பார், இங்கே பி இருக்குது. அப்போ ரெண்டுமே காமன் கிடையாது, அதை விட்டுற வேண்டியதான். அப்போ சி இருக்குது. அப்போ சி. அப்போ இந்த M5ஐயும் M7ஐயும் நம்ம குரூப் பண்ணோம்னா பேர் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய மின் டேர்ம்ஸ் சுருங்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி அப்படின்னு கிடைக்குது. இதுக்கான மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா பி பார் அண்ட் பி ரெண்டுமே ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஆட் பண்ணி 6 பண்ணோம்னா 1 வந்துடும். பி பிளஸ் பி பார் வந்து 1 அப்படின்னு. ஸோ அதனால வந்து ஏசி. நெக்ஸ்ட் இதையும் பாருங்க, காமன் டேர்ம் வந்து ஏ பார் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பி அப்படியே இருக்குது. அப்போ ஏ பார் பி. நெக்ஸ்ட் ஏன்னா சி பார் வந்து கேன்சல் ஆயிருக்கு, விட்டுரும். நெக்ஸ்ட் பாருங்க, இது ரெண்டுமே பாருங்க, இங்கேயும் பாருங்க. நெக்ஸ்ட் ஏ பார் காமனா இருக்குது, ஏ பார். பி பார் காமனா இருக்கா, இல்ல. சி பார் இருக்குது. ரைட்டா? அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொடுத்த சம் ஆஃப் ப்ராடக்ட் படி நம்ம சால்வ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணப்பட்ட ஒரு ஆன்சர் இதுதான். சரியா? நீங்க கேட்கலாம், இதுலயும் ஏ பார் இருக்கிற இதை வெளியே எடுக்கலாமா, தாராளமா எடுக்கலாம். இதுல வந்து வெளியில எடுக்கலாமே தவிர்த்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஏன்னா இதுதான் ஃபைனல் ஆன்சர், இதுக்கு மேல இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது அப்படிங்கிறதான் இதோட நோக்கம். இது கேமே நம்ம இது காமனா இருக்கிறது வேற, சிம்பிளிஃபை பண்றது வேற. ரைட்டா? சரியா? எக்ஸாம்பிள் உங்களுக்கு வேணும்னா கூட நீங்க எழுதிக்கலாம், ஏசி பிளஸ் ஏ பார் பி பிளஸ் சி பார். ஏன்னா இதுக்கு மேலே இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது அப்படிங்கிறத மீனிங். அப்போ இப்படி தான் வந்து என்ன பண்ணணும், ஒரு கே மேப் வந்து 3 வேரியபிள்ஸ் கே மேப் வந்து நம்ம சால்வ் பண்ணக்கூடிய மெத்தடு. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் வந்து 4 வேரியபிள் வச்சு ஒரு மெத்தட் நம்ம போட்டு காமிப்போம், அது என்னங்கிறத பார்க்கலாம். ரைட்டா? ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இது வந்து 4 வேரியபிள் கார்னாக் மேப். இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இதில் பார்த்தாலே தெரியுது 1 2 3 4 4 வேரியபிள். அப்போ 4 வேரியபிளுக்கு வந்து நமக்கு எத்தனை செல்ஸ் நம்ம போடணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அக்கார்டிங் டு தி ஃபார்முலா 2^4 = 16. அப்போ நமக்கு வந்து 16 கட்டம் போடணும். ரைட்டா? அப்போ என்ன பண்ணலாம், நேராக எடுத்து ஒரு பெரிய பாக்ஸை போட்டுக்க வேண்டியதான்.
ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடு வந்து வெளியே வந்துருக்கும். இதுக்கு என்ன மீனிங் எப்படின்னா இதை இப்படியும் மடிக்கலாம், இது இப்படியும் மடிச்சுக்கலாம் அப்படின்னா மடிச்சுக்கலாம் என்ன மீனிங் இது இங்கே இந்த வாரமே அப்போ இந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதான். அப்போ இந்த டேர்மும் பக்கத்தில் இருக்கும். அதாவது இந்த டேர்ம்லையும் இந்த டேர்ம் இதுலேயும் இந்த செல்லுலையும் இந்த செல்லும் கூடிய மிட் டேர்ம்ஸ் வந்து ஒரே ஒரு வேரியபிள் தான் சேஞ்சஸ் ஆகும். இதுக்கும் ஒரு வேரியபிள் தான் சேஞ்சஸ் ஆகும். இதுக்கும் ஒரு வேரியபிள் தான் சேஞ்சஸ் ஆகும். இதுக்கும் ஒரு வேரியபிள் தான் சேஞ்சஸ் ஆகும். இதற்கான மீனிங் அதான். அப்போ என்ன பண்ணிக்கலாம், அப்போ M0 M1 M3 M4 சரிங்களா, சாரி M2 அப்போ 2 அப்போ 0 1 3 2 M4 M5 M6 M7 இங்கே வரணும் கீழே. அப்போ M8 M9 M10 M10 11 12 13 14 15 M15 ரைட்டா, இப்படி தான் இருக்கும். அப்போ இது ஏன் வந்து நம்ம வந்து இங்கே 7 முடிச்சுட்டு இங்கே போய் 8 போடுது அப்படின்னா இதுக்கும் நம்ம சொல்லிட்டா ஒரே ஒரு டைம் தான் நமக்கு வந்து வித்தியாசம் இருக்கும். லிட்டரல்ஸ் வந்து ஒன்னே ஒன்று தான் வேரியபிளாக இருக்கணும் அப்படிங்கிறோட தான் பர்பஸ் ரைட்டா. சரி, இப்போ இந்த அவுட்டரில் எப்படி நம்ம வந்து ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்தோம். என்னுடைய மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா அப்படின்னா இப்படி தான் எல்லாத்துலையும் ஏபி 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 இது வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி என்ன. அப்புறம் வந்து சிடி 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 இந்த மாதிரி எழுதிக்கிறோம் பெஸ்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், கோடை போட்டுருவேன், அவ்வளோதான். அப்படி கோடை போட்டுருவேன். இது வந்து சின்ன ஒரு விஷயம் தான், நம்ம போட்டுட்டு ஒன்றும் யோசிக்கவே வேண்டாம், கரெக்டாக இருக்கும். பாருங்க 2 கோடு ஃபஸ்ட்டு போடணும், அப்படியே வந்தோம் எல்லாமே கரெக்டாக வரும். சரி, அப்போ என்ன இது 0 1 அப்படியே வந்துட்டு இப்போ நமக்கு வந்து எக்ஸாம் என்ன கொடுத்தாங்க பாருங்க 0. அப்போ 0ல் 1 போடுங்க, அப்புறம் 1 அப்புறம் 2 அப்புறம் வந்து 5 7 8 8 8 9 10 அப்புறம் 13 அப்புறம் வந்து 15 இந்த மாதிரி ரைட்டா. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல இந்த 4 கார்னரும் என்னது பக்கத்தில் இருக்கும் ரைட்டா. அப்போ என்ன பண்ணிக்கலாம், இப்படி அடிச்சுக்கலாம். அப்போ இந்த 4 கார்னர்லையும் இருக்கணும் சரியா. அப்போ நம்ம ஆன்சர் எழுதிக்கலாமே ஒன்று ஒன்றாமோ. அப்போ எஃப்எஸ்சிபிள் 4 கார்னர்ல எது காமனாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 அட்ஜசன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லிட்டர்ஸ் காமனாக இருக்கும். 4 அட்ஜசன்ஸில் 1 லிட்டர் காமனாக இருக்கும் சரியா. ஆனால் இது வந்து 3 வேரியபிள்ஸ். இதே மாதிரி 4 வேரியபிள்ஸ் பண்ணா எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 2 அட்ஜசன்ஸ்னா 3 லிட்டர்ஸ் இருக்கும், 4 அட்ஜசன்ஸ்க்கு 2 லிட்டர்ஸ் இருக்கும், 8 அட்ஜசன்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 1 லிட்டர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத அர்த்தம் சரியா. அப்போ இந்த 4 இதுலையுமே நீங்கள் எத்தனை லிட்டர்ஸ் காமனாக இருக்கும், 2 லிட்டர்ஸ் காமனாக இருக்கும் சரியா. பாருங்க இதில் பாருங்க இங்கேயும் என்ன இருக்கும், சி பார் இருக்கும், இங்கேயும் சி பார் இருக்கும் சரியா. அப்போ அதே மாதிரி பாருங்க வேற என்ன இருக்குது, இங்கே சி பார் இருக்கா இல்லை. அப்போ வேற என்ன இருக்கும் பாருங்க, இங்கேயும் பி பார் இருக்கும், இங்கேயும் பி பார் இருக்கும், இங்கேயும் பி பார் இருக்கும், இங்கேயும் பி பார் இருக்கும். அப்போ பி பார். சரி, வேற நெக்ஸ்ட் பாருங்க இங்கேயும் பாருங்க சி டி பார் டி பார் டி பார் டி பார் ஆட்டா. அப்போ டி பார். அப்போ என்ன மீனிங் அப்படின்னா 4 வேரியபிள்ஸ்னா நம்ம வந்து குவாட் எடுக்கோம் அப்படின்னா 2 லிட்டர்ஸ் மிச்சம். இந்த ஃபார்மேட்டு இந்த இதான் வரும் சரி. நெக்ஸ்ட் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இது ஏன் ப்ளஸ் போடுறதா, இதுதான் உங்களுக்கு வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ரைட்டா. சம் பண்ணிக்கிட்டே வரும் எதை ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு தான் அவங்க ரைட்டா. நெக்ஸ்ட் பாருங்க இந்த 4ஐயுமே அடிக்கலாம் எப்படி ரைட்டா. 4 பேர் பண்ணியாச்சுல. சாரி இது பேர் இந்த 4 இருந்துச்சுன்னா இது வந்து இந்த குவாட் ரைட்டா. இப்போ இந்த 4மே இதான் இருக்கும், 4ல 2 டைம் காமனாக இருக்கும். பாருங்க டி இங்கேயும் டி இங்கேயும் டி. அப்போ என்னது டி எழுதிக்கணும். உங்களுக்கு எடுத்தோன்னே டி எழுதணும் கூட. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க இங்கேயும் பாருங்க பி பி. அப்போ பி டி ரைட்டா. அப்போ இந்த 4லும் எது காமனாக இருக்கும், பிடி காமனாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ளஸ். நெக்ஸ்ட் பாருங்க 1 1 1 1 அப்படி இருக்கணுமா ரைட். எங்கேயுமே 1 வந்து துண்டா இருக்கா இல்லாத மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க ரைட்டா. அப்போ இந்த 4 எது காமனாக இருக்கும், சி பார் டி சரியா, சி பார் டி. அப்போ இதுக்கு மேலே இது நம்ம என்ன பண்ண முடியாது, சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அப்போ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும்னா நெருக்கி போடணும். அப்போ இங்கே 4 இருக்குது. நீங்கள் கேட்கலாம் இந்த 2 குரூப் பண்ணலாம். ஆனால் குரூப் பண்ண நமக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ், இங்கே 3 டைம் வந்துடும். நம்ம 3 டைம் வந்து திரும்ப நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும், அப்படி பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு மேலே இருந்து வரணும். அப்படின்னா எடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரே போகக்கூடாது. என்ன பண்ணுவோம், முடிஞ்ச குவாடு ஆக்டேட் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ 4 வேரியபிள்ஸ்னால் நீங்கள் ஆக்டேட் இருக்கான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா இது குவாடு போடுங்க. குவாடு இல்லாத பட்சத்துக்கு பேர் போங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
ஆன்சர் வந்து ரொம்ப சீக்கிரத்தில் வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் டு சால்வ் த கே மேப் பை சம் ஆஃப் ப்ராடக்ட் மெத்தட். நான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் சம் சொல்லுங்கள். ஆனால் பெரும்பாலும் அந்த இது கொஸ்டின் கேட்கல. நீங்கள் அதையும் வேணால் நமக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ், இது எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நோட்ஸ்லையும் கூட டீட்டெயிலாக இதுக்கான ப்ராப்ளம் கொடுத்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ரைட்டா, தேங்க்யூ.